இந்த ஓராண்டுல மட்டும் 1125 அட்டாக்கு வெறும் கிறிஸ்துவர்கள் மேல மட்டும் நடந்திருக்குது. இதை பற்றி பேசுறதுக்கு தைரியம் இல்லாம இருக்க போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்காக பேசுறாரு அப்படின்னா நீங்க சிறுபான்மையினருக்காக தான் அரசியல் பண்றோம், அவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு இந்தியாவில் யாரும் பேசலன்னா திமுக பேசும். வேலை எடுத்துட்டு யாரு அரசியல் பண்றது? வேலை எடுத்துட்டு யார் கலவரம் பண்ணது? யார் தமிழ்நாட்டில் கலவரம் பண்றது துடிச்சிட்டு இருக்கிறது? அந்த மைக்கேல்பட்டி தஞ்சாவூர்ல ஒரு மாணவி இறந்து போனதுக்கு முதலமைச்சருடைய வீட்டை முற்றுகையிட பண்ணது யாரு? நாடு முழுக்க போய் இந்து கிறிஸ்துவ பிரச்சனையை 150 ஆண்டுகளுக்கு அதிகமா அந்த ஒரு தேவாலயம் அங்க இருந்து வேலை செஞ்சிட்டு இருக்குது. அந்த தேவாலயம் மதமாற்றம் பண்ணது கன்னியாஸ்திரிகளுக்கு எதிராக, அங்க இருக்கக்கூடிய பாதிரியார்களுக்கு எதிராக அந்த சர்ச்சை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினது யாரு? பாஜக RSS கூட்டம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வீட்டை தகர்க்கிறதுக்கு ஓடுனாங்க ஏபிவிபி குண்டர்கள். ஆனா அதை இவங்க போன சிபிஐ, இவர்களுடைய அடியால் சிபிஐ என்ன பேசுனுச்சு? மதமாற்றம் நடக்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்ல அப்படின்னுச்சு. நேத்து ஒருத்தன் பேசுறான், மகாபலிபுரத்தில் கிறிஸ்தவ பண்டிகை வச்சுக்கிட்டு பைபிள் கதையெல்லாம் பேசிக்கிட்டு ராந்தா ராஜாவாக போறேன்னு சொல்லக்கூடிய இந்த புதிய அடிமைகளுக்கு தைரியம் முதுகெலும்பு இருந்துச்சுன்னா கிறிஸ்துவன்னு தன்னை அடையாளப்படுத்திக்கக்கூடிய இந்த புதிய அடிமைகள் இந்த இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் ஏபிவிபி பஜ்ரங் தள் ஏங்க கொல்கத்தால ஒரு பாதிரியார் ஆஸ்திரேலியால இருந்து வந்து 2 பையன் அவங்க உயிரோட குடும்பத்தோட கொளுத்தி எரிஞ்சாங்க. அப்ப அதே பஜ்ரங் தள் நேத்து ஒரிசாவில், வங்காளத்துல, அதே போல மேற்கு வங்கத்துல, எல்லா மாநிலங்களிலும், சத்தீஸ்கர்ல அதே பஜ்ரங் தள் அமைப்பு, அதே விபிஎச்பி, அதே RSS கூட்டாரம். ஆனா மோடி இங்க வந்து நாடகம் போட்டுட்டு இருக்கிறாரு. இதை கேட்கறதுக்கு தைரியம் இருந்துச்சு அந்த புதிய அடிமைக்கு? கேக்கு ஊட்டுறதும் குற்ற சம்பவம் பின்னாடி இருக்கக்கூடிய பாதிரியார்ல கூட்டம் வந்து நீ மேடையில வச்சுட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டா நீ சிறுபான்மையினர்கள் பாதுகாவலா?